நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரே ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. 2-3 தடவை வாழ முடியாது, ரொம்ப காலமும் நாங்கள் வாழ முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த காலங்களிலே 30 வயதிலிருந்து 45 வயதுக்குள் சாகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் மரணங்கள் ஆண்டவரே. அதற்கெல்லாம் ஒரு காரணம்தான், இந்த உலகத்தில் என் மகனே, என் மகளே, நீ நிரந்தரமாய் வாழ முடியாது, உன்னை பரிசுத்தமாக நீ காத்துக்கொள் என்று எங்களுக்கு சொல்லுகிறேன். எங்களோடு பேசும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டுகிறதை வைத்து நாம் நம்முடைய ஆலயத்தை தேவன் கட்டுகிறதையும் அதற்கு இணைத்து நாம் வேதத்திலே தியானித்து கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அனுதினமும் தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மிகவும் கவனத்தோடு அதை கேட்பீர்களானால் அது அவ்வளவு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் நாம் ஏற்கனவே அதை வேதத்தில் வாசித்திருக்கோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம ரெஃபரன்ஸில் பார்க்குறோம். முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு அடையாள சின்னங்களாக, போதனைகளாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொன்னதை விசுவாசிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? நாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம அந்த ஆலய கட்டுமான பணியிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருந்திருக்கிறோம். கடைசியாக நம்ம என்ன செய்யணும், அந்த ஆலயத்தை கட்டும்போது சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகும்போது அவர் என்ன சொன்னார், நீ கட்டுற ஆலயம் தான் சொல்கிறாரு. ஆமேன். நீ கட்டுற ஆலயம்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லை, நீ அது கட்டுற ஆலயம்லாம் சரிதான், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சன்னா தான் நான் அந்த ஆலயத்தை மகிமை உள்ளதாய் மாற்றுவேன், இதில் ஜெபிக்கும் போதெல்லாம் கேட்பேன் என்று சொல்கிறார். அதாவது எப்படின்னா, நீ கட்டுற ஆலயம் எத்தனை கோடிக்குனாலும் கட்டு, ஆனால் எனக்கு அதை விட உன் கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்று சொன்னார். இதை தான் முக்கியப்படுத்தி 2 பாயிண்ட்டு பார்த்து முடித்தோம். அதற்கு பின்பு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நல்லா தெரிஞ்சுக்க பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அது தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நீங்கள் எந்த ஆலயத்திற்கு போகிறீங்கன்னு வச்சு உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மார்க்கு போட மாட்டார். நீங்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு போகிறீங்களா, இல்லை பென்டிகாஸ்டல் திருச்சபைக்கு போகிறீங்களா, இல்லை சிஎஸ்ஐ அந்த மாதிரி திருச்சபைக்கு போவீங்களா, எந்த திருச்சபைக்கு போவீங்கிறது அவருக்கு முக்கியம் இல்லைங்க பிரியமானவர்களே. நல்ல கைண்ட்லி லிசன் டு மீ. God is not much more interested in which church you are going in. எந்த ஆலயத்திற்கு போகிறீர்கள் என்பது கர்த்தருக்கு முக்கியத்துவம் இல்லை. என் மகள், என் மகன், என் வசனத்திற்கு எந்த அளவிற்கு கீழ்ப்படுகிறான் என்பது தான் முக்கியம். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் ஊழியம் பண்ணுறேன், நான் இவ்வளவு ஒரு பெரிய சர்ச்சில் நான் இருக்கிறேன், நல்லது. ஆனால் ஆண்டவர் நீங்கள் கிறிஸ்தவனா இல்லையான்னு சொல்லி வேதாகமம் நமக்கு ஏற்கனவே இந்த வசனத்தை பார்த்தா இருந்தால் மீண்டும் ஒரு முறை பார்த்து விட்டு உள்ளே செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், அதாவது என்னென்னா, உண்மையிலே நீ என் பிள்ளையாக இருந்தேன்னா, உனக்கு எனக்கும் உறவு இருக்குன்னா, என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், பைபிள் படி வாழுங்கிறார். எனக்கு அருமையான தெய்வஜனமே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதாவது நீங்கள் உங்களே இந்த கடைசி காலத்தில் ஏமாத்திடக்கூடாது. நீங்கள் இன்னுமே நான் பைபிள் படி வாழலை அப்படின்னா, நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் விடுங்க, என்ன செஞ்சாலும் நிப்பாட்டுங்க. தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு முழங்காலில் நின்று வேதத்தை வாசித்து உங்கள் வாழ்க்கையை முதலாவது அவரோடு சரி செய்யுங்கள். அல்டிமேட்டாக அதான் ஜெயிக்க போகுது. ஆமேன். இயற்கை முதற்கொண்டு எல்லாம், பிசாசு முதற்கொண்டு அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும், என்னை ஒரு வார்த்தை சொல்லி நரகத்துக்கு தள்ளிட்டு நான் போகணுமேன்னு சொல்லி பதறுகிறான் பிசாசு கூட. காலம் வருகிறதற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று இயேசுவிடத்தில் அவன் கேட்டான். நம்ம அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம் இல்லை பிரியமானவர்களே. இப்போ நம்ம லைனே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த இணைப்பிலே கிட்டத்தட்ட நான் மட்டுமே 400 பிரசங்களுக்கு மேலாக பண்ணியிருக்கிறேன். அது பெருசு இல்லை.
ஆண்டவர் நீ எவ்வளவு அழகாய் வேதத்தை பேசுவாய் மகனே அப்படிலாம் என்கிட்ட கேட்க மாட்டார். இங்கே வாடான்னு கூப்பிடுவார். நீ இவ்வளவு பேசுறியே, நீ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கியான்னு கேட்பார். எந்த சபைக்கு நாம் போகிறோம் என்று முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? இது ரொம்ப முக்கியம். நீங்கள் பைபிள் தெளிவாக சொல்லுது, நீ என் வசனத்துக்கும்படி நீ வாழலைன்னா நீ என்கிட்ட அன்பாவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்மளை ஆக்சுவலாக பார்த்தா கீழ்ப்படியாதவன் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதே ஒரு கேள்விக்குறி. அருமையான தேவஜம், மோட்சத்துக்கு உங்களுடைய நற்கிரியையினால நீங்கள் போலன்னு கிருபைன்னு சொல்லி 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 எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வந்து விட்டோமே. ஒரு சாதாரண உயர் அரசு அதிகாரியை பார்க்க கூட நம்ம குளிச்சு ட்ரெஸ் பண்ணி நீட்டாக வெளியில் போய் ஐயான்னு கும்பிடுவோம். ஒரு உலக மனிதன் சாதாரண அதிகாரி கூட அந்த மரியாதை. ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமாகிய கர்த்தரை நம் இருதயத்திலே வைத்து கொண்டு நம்ம மூளை என்னெல்லாம் சிந்திக்குது, நாக்கு என்னெல்லாம் பேசுது, இருதயம் என்னெல்லாம் வைராக்கியம் கொள்ளுகிறது பாருங்கள் பிரியமானவர்களே. தயவு செய்து சொல்கிறேன், ஒரு கூட்டம் அவர்கிட்ட போய் கடைசி நியாய தீர்ப்பு நாளில் கேட்டுச்சு, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே. ஏசாமி என்னங்க சொன்னார்? நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். எனக்கு நீ உன்னை முழுமையை ஒப்பு கொடுக்கவும் இல்லை, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் இல்லை. இப்போ நீ என்கிட்ட நீ பேசுறியா? அது என் வார்த்தையிலேயே வல்லமை இருந்துச்சு, அதனால பிசாசு போச்சு, வியாதி சுகமாச்சு, நீ தீர்க்க தரிசனம் சொன்ன. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் கீழ்ப்படிதலை குறித்து கவலையற்றிருப்பீர்களானால், நான் இருப்பேனானால், என்கிட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். இது எச்சரிப்பின் கடைசி காலம். ஏன்னா இன்னைக்கு நைட்டு கூட ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கலாம். ஒருவேளை அப்படி வந்துட்டார்னு வைங்க, நீங்கள் கைவிடப்பட்டுட்டீங்கன்னா அப்புறம் இரத்த சாட்சியை மறுச்சா மட்டும்தாங்க நீங்கள் பரலோக ராஜ்யம் வர முடியும். கிருபையை போக்கடிக்கிறவர்களாய் நாம் வாழக்கூடாது. எவ்வளவோ காரியங்கள் இங்கெல்லாம் நான் அன்னைக்கு யோசித்து பார்த்தேன். ஒரு ஆளை பார்க்குறதுக்கு 200 கிலோமீட்டர் இல்லைன்னா 10 பேரை பார்க்குறதுக்கு 500 கிலோமீட்டர்லாம் போகிறாங்க ஊழியத்தில். நம்ம நாட்டில் அப்படி இல்லை. 200 பேர் இருந்தால் தான் ஊழியக்காரன் வரவே செய்வான். ஒரு ஆளை பார்க்குறதுக்காக ஊழியத்துக்கு போகிறதா? இது என்னையா இது? எனக்கு அருமையான வானாதி வானங்கள் கூட அவரை கொள்ளாது. அவர் கிராமமாக நடந்து போனார் இயேசு கிறிஸ்து. நீங்கள் வேணால் நடந்து போக வேண்டாம், பட் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது? என்ன ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போனார்? உலகத்தின் முடிவு பரியந்தமாக எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை அறிவிங்கள்ங்கினார். நம்ம விசுவாசின்னு தானே சொல்கிறோம். கடைசி நம்ம சுவிசேஷம் ஒரு தேவனை அறியாத ஜனத்துக்கு சொல்லி எவ்வளவு நாள் இருக்கும். ஒரு கீழ்ப்படிதலில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் எடுத்து உங்களுக்கு ஒரு கேக் மாதிரி ஒரு பீஸை கொடுக்குறேன் நான். பயம், வேலை பார்க்குற இடத்துல சுவிசேஷன் சொல்ல பயம், பக்கத்து வீட்டில் சுவிசேஷன் சொல்ல பயம், நண்பர்களிடத்தில். ஏன்னா நம்மளே சரியாக வாழலை. ஏன்னா எங்கெல்லாம் சுவிசேஷன் சொல்கிறோமோ அங்கே நம்ம வாழ்ந்துக்கு நீ சொன்னியடா, நீ எப்படி இருக்கேன்னு கேட்பான்ல அவன். அதனால தான் நான் எப்போவுமே எங்கே போனாலும் நான் யாருங்கிறத சொல்லிடுவேன். அதுதான் எனக்கு வேலி. நானே சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு நானே மாறும்போது என் மனசாட்சி என்கிட்ட அட்லீஸ்ட் அப்போமாவது குத்தாதான் நான் என்னையே செய்து கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், இந்த கீழ்ப்படிதலினாலே நாம் எவ்வளவு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுகிறோம். அப்போ ஒரு காரியத்தை நான் உங்களை வலியுறுத்தி விட்டு இதற்குள்ளே வர விரும்புகிறேன். அந்த காலத்தில் தேவன் சாலமோனை கண்டு அந்த ஆலயத்தை கட்டும்போது கீழ்ப்படிதலை முக்கியப்படுத்தினார். இன்றைக்கும் உங்கள் ஆலயத்தை நீங்கள், அது அழகாக இருக்கு, நீ கட்டுகிற ஆலயம் தான் சொல்கிறாரு. கர்த்தர் தான் கட்டுறாரு. ஆனாலும்
இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப். நான் கீழ்ப்படியவே மாட்டேன், நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன், டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பேன், வாட்ஸ்அப்பில் இருப்பேன், எல்லாமே என் இஷ்டப்படி தான் செய்வேன். அப்பப்போ ஒரு இறை நம்பிக்கை வரும், காணிக்கைகளை அனுப்பேன், சில நேரங்களில் வருவேன் என்று சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் பிரியமானவர்களே? ஆனால் கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை சொன்னாவாது இந்த பயலுக்கு கீழ்ப்படிவானா நினச்சி தான் அப்படிப்பட்ட வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆமேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, ஆமேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதாவது கீழ்ப்படுதலின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். இன்னும் கீழ்ப்படுதல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்குமே அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். நல்ல தெளிவாக புரிஞ்சுக்காங்க, ஒரு கமா போட்டு நிப்பாட்டுறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு என்றும் என் பேரிலே ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என் பேரில் சொல்லியிருக்கேன், அது நடந்தே தீரும். ஏன்னா அவரோட ஹையர் ஆன ஒரு ஆள் கிடையாது இந்த யூனிவர்ஸில். இருக்கிறதுலே த மோஸ்ட் சுப்ரீம் பீயிங் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தெய்வம், பரிசுத்த ஆவியானவராகிய ஏக திருத்துவமாகிய ஒரே தெய்வம். அதனால் அவர் சொல்ல என் பேரில் தான் அவர் ஆணையிட்டு சொல்கிறார். வேற என் பேரில் அவருக்கு மேலே ஒருத்தர் இருந்தால் தான் அவர் பேரில் ஆணையிட்டு இருப்பார். இல்லை, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி? பூமியில் உள்ள சகல இன்னைக்கு வரைக்குங்க இந்த வசனம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 100வது வயசு வரைக்கும் நிறைவேறவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூதர்கள் எடுத்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் எடுத்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் எடுத்தாலும் சரி, இப்படி ஒரு பெரிய கூட்டத்தாரை எடுத்து பூமியில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் 70% இருக்கிறாங்க. இன்னும் அப்படி கரெக்டாக கணக்கு பார்த்தா ஆண்டவருக்கு தான் தெரியும். சொன்னபடியே செய்கிற கர்த்தர். அதுக்கு ஆபிரகாம்கிட்ட அவர் எதிர்பார்த்தது என்ன? நீ எனக்கு எவ்வளோ காணிக்க கொடுக்குறியா, நீ எப்படி இருக்கிற, எல்லாம் உண்மைதாங்க. ஆனால் த பாட்டம் லைன் இஸ் ஒபீடியன்ஸ். நீங்கள் இந்த பிசாசு உங்கள்கிட்ட அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, நீ எல்லாம் கீழ்ப்படிய வேண்டிய அப்படி தான் ஏவாழ்த்த ஆரம்பித்தான். ஆண்டவர் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த வசனத்தை பாரு, அது என்ன சொல்லுதுன்னு பாரு. அவர் தான் சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார்ல, நீ போட்டுட்டு ஏன் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? சிலுவையில் அவர் முடித்தனால தாங்க அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய கடமை நமக்கு உண்டு. கீழ்ப்படிதல் முக்கியம். கீழ்ப்படியாமல் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வரணுன்னா அது உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில உள்ளது. ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட். யூ ஹாவ் டு ஒபே காட். ஏன்னா உங்களை கிறிஸ்தவன் அவர் ஏற்றுக்கொள்றதே எங்கே தெரியுமா? கீழ்ப்படுகிறானா இல்லையா தான் பாயிண்ட்டே. தூதர்கள்ட்ட அவருக்கு என் பிள்ளைன்னு சொல்லி ப்ரேயர் ரிக்வஸ்ட் என்கிட்ட கொண்டாந்துருக்கீங்களாடா, அவன் என் வசனத்தை கீழ்ப்படிச்சிருக்கானா? இல்லை, அவன் பெரும்பாலும் கீழ்ப்படிய மாட்டான் ஏசாமி, ஆனாலும் அவன் நல்லவன். அந்த நல்லவனை என்கிட்ட சொல்லாதன்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு அருமையான தெய்வஜனமே, ஜாக்கிரதையாக வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். 28ஆம் வசனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டுட்டு பரவாயில்ல, இன்னைக்கு செய்து ரொம்ப ஆவியானவர் நல்லா பேசினாருங்கிறது இட் இஸ் ஆஃப் நோ எஃபெக்ட் இன் த கிங்டம் ஆஃப் காட். வசனத்தின்படி வசனத்தை கேட்டு அதை காத்து கொள்ளு. எப்படியா? அதன்படி வாழ்கிறதற்கு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கணுமா? காத்து கொள்றதுனா எப்படி? ஒரு பொருளை எப்படி காத்துக்கொள்வீங்க?
சரியான இடத்துல வைப்பீங்க, பூட்டி வைப்பீங்க, சாவியை இடுப்புக்குள்ளே சொருகி வச்சுக்கிடுவீங்க, யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு வைப்பீங்க. போடுற பேங்க்கும் வந்து நல்ல பேங்க், அந்த பணம் இருக்குமா, அதில் அந்த ஷேரில் போட்டால் அந்த கம்பெனி தேருமா, எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோமே பிரியமானவர்களே. சிந்தியுங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் பாட்டுக்கு, கிறிஸ்தவ பாடல்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கீழ்ப்படிதலுக்கு கொடுக்கவில்லையே. காணிக்கைக்கு கொடுத்த முக்கியத்துவம் கீழ்ப்படிதலுக்கு கொடுக்கவில்லையே. இங்க எல்லாமே கீழ்ப்படிதல் தாங்க. உங்களுக்கு எப்படி சௌரியம்னு ஆவியானவர் கேட்கிறார். இன் மை கண்ட்ரி எவ்ரிதிங் இஸ் obedience. If you want to become a citizen of my kingdom, obey. How about you? உங்களுடைய காரியம் என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த ராஜ்யத்தினுடைய சட்டம் ஒன்றுதான், ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இதுதான் சத்தியங்க. இதுதான் சத்தியம். சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். அழுது தேவ சமூகத்தில் புலம்புங்கள். ஆண்டவரே, வெளிப்படையாய் நான் வாழ்கிறேன், நான் உள்ளத்திலோ இன்னும் எவ்வளவோ விஷயங்களில் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனே. எனக்கு அருமையான தேவஜனமே, தயவு செய்து இது கடைசி காலம், எச்சரிப்பின் காலம். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? உங்களுக்கு அவர் எது வேணாலும் தர முடியுங்க. 100 வயசு ஒரு மனுஷனை கொண்டு போய், பிள்ளை அது வரைக்கும் இல்லாதவனை கொண்டு போய், அவனை வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா வம்சத்தையும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும்னா, கீழ்ப்படுகிற உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை இலகுவாக்குறது எவ்வளவு எளிதான காரியம் கர்த்தருக்கு என்று பாருங்கள். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 நாளாகமம் பழைய ஏற்பாட்டில் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரொம்ப முக்கியமான வசனங்க. யோதாம் தன் வழிகளை, நல்ல கவனிங்க, யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினபடியால் பலப்பட்டான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் பலப்படணும் உங்கள் வாழ்க்கையில், சரீரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நினைக்கிறீங்க? அவன் என்ன செஞ்சானா, தான் வாழ்க்கையை நேராக்கினான்னு என்ன வசனம், அதாவது நீங்கள் வந்து வண்டியை ரோட்டில் ஓட்டுறா பார்த்துன்னு சொல்லுவோம்ல, ரோடு இங்கே இருக்கு, நீ எங்கடா போகிற கேட்போம்ல, வசனம் இதை சொல்லுது, வசனம் இங்கே இருக்கு, நீ எங்கே போகிற, உன் எண்ணம் எங்கே போகுது, உன்னுடைய கோபம் எங்கே போகிறது, உன்னுடைய நீதி எங்கே போகிறது. அவன் என்ன செஞ்சானா, இந்த யோதாம் தன் வழிகளை கர்த்தருடைய வார்த்தையின்படி அலைன் பண்ணிக்கிட்டானா, சரி செய்து கொண்டான், ஆகவே பலப்பட்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நோய் ஜோம் பண்ணாலும் போக மாட்டேங்குது, செத்தவன் எந்திரிக்க மாட்டான், பேய்கள் ஓடுகிறது இல்லை. We don't align ourselves in accordance with the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்புகிறதில்லை. என் மனதில் பட்டபடி நான் வாழுவேன், என் உணர்வுகளின்படி நான் வாழுவேன். God is not interested in such people. தேவன் அப்படிப்பட்டவர்களிலே அவருக்கு ரொம்ப பிரியம் இல்லைங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் அந்த ஏற்கனவே வாசித்த வசனத்தினுடைய மேல் பகுதியை நான் வாசித்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16-17 பாருங்களேன். அந்த பிளஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்ம 18 வாசித்தோம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். எப்படிப்பட்ட வார்த்தைங்க இது! எப்படிப்பட்ட தேவனாலும் அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? இவ்வளவு சூரியனை தன் வார்த்தையால் உண்டாக்குகிற ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிக நாம் எவ்வளவு யோசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஏன்னா நமக்குள்ளே ஒரு
ஒரு 10 நாள் நல்லா ஜெபம் பண்ணோன்னே நான் எப்படி இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 நாள் உபவாசம் இருந்துரு, நல்லா உபவாசத்தில் பயங்கரமான ஆள். தசம பாகத்தோடு அந்த 1 மாதம் கூட கொஞ்சம் காணிக்கையை கொடுத்துட்ட உடனே நான்லாம் கொடுக்கறதில்ல. God is not looking at your actions, but He is looking at your heart. உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கி நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். இனிமேல் என் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே என்னுடைய நோக்கமாயும் உயிராயும் இருக்கும் என்று சொல்ல வேண்டும் நீங்கள். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்களுக்கு எத்தனை பேர் கிருபை கிருபை கிருபைன்னு எத்தனை பாட்டு கிருபை கிருபை கிருபைன்னு. Many people don't even begin to understand what grace is all about. தகுதியற்றவனுக்கு கிடைப்பது தான் கிருபை, இல்லை என்று சொல்லவில்லை பிரியமானவர்களே. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவருக்கு அவ்வளோ முக்கியம். ஏன் விசுவாசிக்கு மட்டும் அந்த கிருபையை கொடுக்குறாரு? அவருடைய கீழ்ப்படிதல். என் பிள்ளைனை விசுவாசத்தா தான் இதை தருவேன். ஹல்லேலூயா. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஃபெய்த் இன் ஒன் வே, இட் இஸ் இன் ஒபீடியன்ஸ் டு காட். ஏன் தெரியுமா நோவாவுக்கு அப்படி சொன்னார்? நோவா ஒரு பேழையை கட்டுறா எனக்காக அப்படின்னு சொன்னவுடனே அவ்வளவு நேர்த்தியாக பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கையே, தன் குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் தான் சுற்றி இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து அந்த பேழையை கட்டுறதாங்க அவனுடைய ஃபுல் லைஃபாகவே வச்சுருந்தான் அவன். ஏங்க யோசித்து பாருங்களேன், அவன் மழை அது வரைக்கும் பூமியில் பேஞ்சதே கிடையாது. கர்த்தர் ஏதோ மழைன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அவர் மழையா அது நமக்கு புரியுதா புரியலையோ, அவர் சொல்கிறாரு, கெட்ட சொல்கிறாரு, மெஷர்மெண்ட் கொடுக்குறாரு, நான் பக்காவாக கட்டுவேன். அதனுடைய அவுட்கம்லாம் எனக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய கதை வைக்க சொல்கிறாரு, வெளியே எப்படி நான் பூட்டுவேன், கொண்டு எங்கே வைப்பேன் தெரியாது. அவரே பூட்டுவாராக இருக்கும், அதுவும் நமக்கு தெரியாது. He said it, I will do it. The doing became his life. அந்த வார்த்தையை கீழ்ப்படுகிறது தான் நோவாவின் வாழ்க்கை. எது வாழ்க்கை அவருக்கு? போட்டு கட்டுறதானங்க ஒரு வாழ்க்கை. பெரிய கப்பலை கட்டினான். இன்னைக்கு கூட நீங்கள் அமெரிக்காவில் போனால் பார்க்கலாம். ஆம் பிரியமானவர்களே, அந்த மெஷர்மெண்ட்டை பார்த்தா அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுக்குற. ஏன் தெரியுமா அவனுக்கு பர்ஃபெக்ட்? நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறது எப்படி பேசுவார்? கீழ்ப்படுகிறத மனதே இல்லையே நமக்கு. நோவா கீழ்ப்படி ஆயத்தமாக இருந்தால் மெஷர்மெண்ட்டை கொடுத்தாரு. இந்த மெஷர்மெண்ட்டில் கட்டுறான்னாரு. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பெரிய கப்பல் கட்டினாலும் அகலம், நீளம், உயரம், அந்த ரேஷியோ இதுதான் பாட்டம் லைன். பிரியமானவர்களே, நம்மை உண்டாக்கினவர், இந்த பூமியை உண்டாக்கினவர், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறதுக்கு முக்கியத்துவப்படுத்துவாயானால் உன் பிள்ளைகள் தழைத்தோங்க. யூ வில் கெட் ஃபேவர் ஃப்ரம் காட். உங்களுக்கு அந்த ஃபேவர் வேணுமா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்களுக்கு கிடைக்கணுமாங்க? அவனோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சா? கீழ்ப்படுகிற ஒரு மைண்ட் செட்டுங்க. எனக்கு அருமையான தெய்வஜனமே, நான் என்ன சொல்வேன்? தேவனுடைய இருதயம் அங்குலாய்க்கிறதே. எங்கு பார்த்தாலும் வாயிலே என் வார்த்தை இருக்கிறது மகனே. இருதயத்தில் எனக்கு முழுமையாக கீழ்ப்படுகிற மனதில்லை. என்னை தெய்வமாகிய என்னை வேலைக்காரனாய் பயன்படுத்துகிறதற்கு இவர்கள் என்னை எத்தனிக்கிறார்களே என்று தேவன் வேதனையோடு இருக்கிறார். நான் யார் என்று என் ஜனம் என் பிள்ளைகளுக்கே தெரிகிறதில்லையே, நான் யாரிடத்தில் சொல்லுவேன்? நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? ஏன்னா பாவம் 2 வகைப்படும். தேவனுடைய சித்தத்துக்கும் வார்த்தைக்கும் புறம்பா செய்கிறது எல்லாமே இனி அடுத்தவனை பாதிக்கக்கூடியது எல்லாமே பாவம்தான்.
ஏன்னா அதை சின் ஆஃப் கமிஷன் சொல்ல தவறாய் செய்வதனால் பாவம். அடுத்து சின் ஆஃப் ஒமிஷன் ஒன்று இருக்குது. அதை நம்ம எந்த சர்ச்சிலையும் ரொம்ப பேசுறது கூட இல்லை. செய்ய வேண்டியதை செய்யாமல் போவதும் பாவம். தூங்கிக்கிட்டு தான் இருப்பான், அது பாவம். எப்போ தெரியுமா? அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் அந்த மனுஷனுக்கு. அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். இவன் என்னடா தூங்குறவன் என்னடா பாவம் செய்வான் நீங்கள் நினைக்காதீங்க. செய்ய வேண்டியதை செய்யாமல் போவதும் sin of omission. இன்றைக்கி என்னையும் சேர்த்தாங்க சொல்கிறேன்னா, நான் உண்மையிலே கர்த்தருடைய அன்பில் நான் நிறைந்து இருக்கிறேன் உங்களால் சொல்ல முடியுமா? சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் சந்திக்க போகிற தேவன் மகா பரிசுத்தம் உள்ளவர். கடைசியில் அவர் வந்து நீ எங்கே வேலை பார்த்த மகளே, எங்கே வேலை பார்த்த மகனே, நீ எத்தனை பிள்ளை பார்த்த மகனே, என்ன இதெல்லாம் அவர் கேட்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டீச்சர் அன்னைக்கு ஸ்கூலில் ஹோம்ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் எல்லோரும் காலையில் கேசரி வடை பூரி சட்டு யார் சாப்பிட்டு வந்தானா கேட்பாங்க. காலையில் மறுநாள் வந்த உடனே என் ஹோம்ஒர்க்கை செய்யாதவெல்லாம் யார், எந்திரிச்சு நெல்லு முதல்ல பெஞ்சு மேலேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இன்றைய செய்திகளை கேட்டு ஏமாந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. பல செய்திகள் இன்றைக்கு என்னென்னலாமோ கொடுக்கிறார்கள், எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இவர்கள் வேதத்தை வாசிப்பார்களா? ஏன்னா முழுமையாக வேதத்தை இவங்க வந்து வேதத்துக்குள்ளேயே தேடி தேடி வாசிக்கிறவங்க. யூடியூப்பில் போட்டு வசனங்களை தேடி அதை மட்டும் வாசிக்கிறது. முழுமையாக வேதத்தை வாசிக்கிறதுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. இப்போ தான் நமக்கு இன்டர்நெட் இருக்கே, உடனே உள்ளே போகிறது, சப்ஜெக்டை போடுறது, வசனத்தை எனிபடி கேன் ப்ரீச். பிரியமானவர்களே, யார் வேண்டுமானாலும் செய்தி கொடுக்கிற காலம். God is not interested in such people. எனக்கு கீழ்ப்படுகிறவனை தேடுங்கள் என்று அவர் தூதர்களுக்கு தினமும் கட்டளையிடுகிறாரே. நான் இன்றைக்கு என் பிள்ளைகளை நிறைய பேர் ஆசீர்வதிக்க நான் நினைக்கிறேன். பூமியில் எனக்கு கீழ்ப்படுகிறவர்களை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று அவர் தூதர்களுக்கு சொல்லுகிறார். தூதர்களுடைய முகங்கள் நாணுகிறதே. யாரை கொண்டு போய் நான் இயேசுவின் முன்னால் முழுமையாக நிறுத்துவேன்? போகட்டும் பிரியமானவர்களே, அவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக ஒன்றை பார்த்துட்டு நாம் வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் டே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களை வாசிக்கிறேன். அதாவது இந்த கீழ்ப்படிதல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம்னு ஒன்றுங்கிறதே இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ். இல்லைனா விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படிதல் ஃபுல்ஃபில்லே ஆகாது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் வாசிக்கிறேன். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை இதனால் அறிவோம். எப்போ அவரை அறிந்திருக்கீங்களா? நான் சொன்னேன்ல, நீங்கள் கீழ்ப்படியலைன்னா நீங்கள் கிறிஸ்தவனே இல்லை. சும்மா பொய் சொல்லிவிட்டு கிறிஸ்தவ பேரை வச்சுட்டு கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறேன், காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லிலாம் கடவுள்கிட்ட ஏமாற்ற முடியாதுன்னு நான் ஒரு இன்டெரக்டாக உங்களுக்கு சொன்னேன். இந்த வசனம் தெளிவாக சொல்லுது உங்களுக்கு. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். எதனால் அவர் அறிந்திருக்கிறோம் அறிய முடியுமா? எப்போ இயேசு அறிய முடியும்? கீழ்ப்படிஞ்சாதாங்க நீங்கள் அறிய முடியும். நான் கீழ்ப்படுகிறதுலே எனக்கு இஷ்டம் இல்லை, என் மனசுப்படி வாழ்வேங்க, எனக்கு நல்லதாக பட்டா செய்வேன், கெட்டதை பட்டா தூக்கி அடித்து முழக்குவேன்னு சொன்னால் தட்ஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப் அட் ஆல். எனக்கு அருமையான தேவஜனமே, சிந்திக்க கர்த்தர் அழைக்கிறார். 4ஆம் வசனம், அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க எல்லாரும்? நிறைய பேர், நாட் ஆல். நீ என்னடா செய்ய வேண்டியது இருக்கு? உண்மையிலே நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கு நீ என்னமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம கிறிஸ்தவனாகவே இல்லையே. பின்மாற்றம் அடைந்து இருக்கிறவன் எப்படி அவன்? எனக்கு புரியவில்லை பிரியமானவர்களே. இதை விட பைபிளில் எப்படி எழுதணும்னு எனக்கும் தெரியல. அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் நம்ம எல்லாரும் அதான் சொல்கிறோம்.
அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள்ளே சத்தியம் இல்லை. இப்படி நான் நல்லா தெரிஞ்சுக்கேன். ஏன் பிசாசு ஓட மாட்டேங்குது தெரியுமா? நான் கீழ்ப்படியதே இல்லை. கீழ்ப்படியாமல் இருந்துக்கிட்டு ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அவனுக்குள்ள சத்தியமே இல்லை, வார்த்தையே இல்லையா, வார்த்தையே இல்லை, வல்லமை இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். தேவ அன்பு நான் கேட்டேன் உங்கள்கிட்ட, எத்தனை பேர் நீங்கள் தேவ அன்புனால் நிறைஞ்சிருக்கீங்கன்னு. நீங்கள் தேவ அன்பு உங்களுக்கு வேணுமா? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு பூரணப்படுங்க. நீங்கள் வசனத்துக்கு கை கொள்ளாதவன் என்னை உங்களுடைய அன்பால் நிரப்பும் 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 வெறும் வார்த்தையில் பேசி பிரயோஜனம் இல்லை. உன் வாழ்க்கையை யோதோம் போல சீர்படுத்த வேண்டும். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். புரிஞ்சுச்சா? இப்போ யார் கிறிஸ்தவன்னு? அவருக்குள்ளே இருக்கிறோம் இல்லைங்கிறத டெட்டர்மைன் பண்ணுறத கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படியலைன்னா அவருக்குள்ளே இல்லை, அவருக்குள்ளே இல்லைன்னா அவருடைய தேவ அன்பு நமக்குள்ளே வருகிறது இல்லை. தேவ அன்பு நமக்குள்ளே இல்லைன்னா சத்தியம் நமக்குள்ளே இல்லை, சத்தியம் நமக்குள்ளே வல்லவர் நமக்குள்ளே இல்லை. ஆகவே தான் சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்திலே தேவன் சொன்னார், நீ ஆலயம் கட்டுறதெல்லாம் சரிதான்டா, எனக்கு நீ கீழ்ப்படிவியான்னு கேட்டார். ஆறாவது வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். எப்படி இயேசு வாழ்ந்தார் அப்படி நீங்க வாழணுமாங்க? எனக்கு அருமையான தேவஜனமே, மீண்டும் உங்களுக்கு இது புரியலன்னு இன்னொரு தடவை கூட வாசிக்கிறேன். ஏன்னா இதை விட எளிமையாக வசனம் எழுதப்பட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன் குடல நடக்க வேண்டும். இது கட்டளை. கீழ்ப்படிதல் இட்ஸ் நாட் ஆப்ஷன். பிரியமானவர்களே, இஃப் யூ கிளைம் யுவர்செல்ஃப் டு பி a Christian, there is no other way out. You have to obey God. நிறைய நேரங்கள் இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம செய்கிற தப்பு இருதயத்தில் உணர்த்தக்கூடப்பட முடியாத அளவிற்கு சில நேரங்கள் நம்ம மாறி போகிறோமே. ஏன் பிரியமானவர்களே, உங்களை கொண்டுதான் இந்த ராஜ்யத்தை கட்ட நினைக்கிறார். உங்களை கொண்டுதான் இந்த ராஜ்யத்தை கட்ட நினைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இன்னும் பல மணி நேரங்கள் இந்த கீழ்ப்படிதலுக்காக நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்பா, இன்னும் ஒரு முறை எங்களுக்கு கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தீரே. நம்முடைய வசனத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயம் கீழ்ப்படுகிற இருதயமாய் மாறும்படி எங்கள் இருதயத்தை நீர் மாற்ற வேண்டும் என்று உடைய சமூகத்தில் கண்ணீரோடு வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பெரிய யோக்கியன், நான் அந்த ஊழியக்காரரை பின்பற்றுகிறேன், நான் அந்த சபைக்கு போகிறேன், நான் அப்படிப்பட்டவன், எனக்கு இந்த கிருபை வரங்கள் இருக்கிறது என்று நாங்கள் எங்களை பெருமை பாராட்டாதபடி ஆண்டவரே, எங்களுக்கு தாழ்த்தி உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதனால் அன்பில் பூரணப்பட்டு நீர் யார் என்பதை அதனாலே நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.